ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு ஜில்லுன்னு வாயில் போட்டால் வெண்ணெய் மாதிரி கரைகிற தேங்காய் புட்டிங் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா ருசியாக இருக்கும் இந்த தேங்காய் புட்டிங். வயிற்றுக்கும் நல்லது. தேங்காய் பாலில் செய்கிறது ரொம்ப ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப வீட்டில் உள்ள ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப சீக்கிரத்தில் செய்யக்கூடிய ரொம்ப சுலபமான ரெசிபி இது. இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தேங்காயில் தான் இந்த தேங்காய் புட்டிங் செய்யணும். தேங்காய் பாலில் அதுக்கு ஒரு நெத்து மூடி எடுத்து வச்சுருக்கேன். நெத்து மூடினா நல்லா முத்தலான தேங்காயை எடுத்துக்கோங்க. நல்லா அடர்த்தியாக இருக்க பாருங்கள் தேங்காய். அது ஓரம்லாம் கீறிட்டு தான் நம்ம இது ரெடி பண்ணணும். இப்போ நான் அந்த தேங்காவை கீத்தா கீறி அது பின்பக்கம் உள்ள இந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கருப்பை எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா பால் வெள்ளையாக இருக்கும். புட்டிங் நல்லா வெள்ளை கலரில் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த தேங்காயில் உள்ள பின்னாடி உள்ள கருப்பையும் செதுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புட்டிங் செய்யலாம். இப்போ நான் அந்த ஒரு தேங்காய் மூடியில் எடுத்த தேங்காய் தான் இப்போ நான் சேர்க்குறேன். இந்த பவுலில் இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு இருக்குது. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே எல்லா பொருளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இந்த கப்பில் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி ஓட்டினா பூவாக வரும். நீங்கள் தேங்காய் பூவை தருவோன்னா டைரெக்டாக அரைச்சிடலாம். நான் பல்லாக்கினதால் இப்போ ஒரு தடவை ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு கப்பு தேங்காய் பல்லுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. 1க்கு 2 தண்ணி ஊற்றி பால் எடுக்கணும். இப்போ நான் அரைச்சி கொண்டு காமிக்கிறேன். இது இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள். பால் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அந்த தேங்காயில் உள்ள பின்னாடி உள்ள கருப்பை எடுத்தால் தான் இந்த ஒயிட் கலர் வரும் நல்லா. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கண்ணாடி பவுலில் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்ட தேங்காய் பாலை வடிகட்டி இருக்கிறேன். அடியில் கொஞ்சம் தேங்காய் பால் அடிபடாமல் இருக்குது. அதையும் அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த இப்போ தேங்காய் சக்கையில் கொஞ்சம் பால் இருக்கும். அதை ஒரு ஸ்பூனால் அழுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த வடிகட்டிலேருந்து அடியில் போய்டும். இல்லை வளர்த்தி எடுங்க. ஏன்னா இது புட்டிங்க்கு பால் திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சாலே போதும். அதில் மீதி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குது. அதனால நான் இன்னொரு தடவை அரைக்கிறேன். அதில் இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிட்டு தேங்காய் அதையும் வடிகட்டி இப்போ மொத்தம் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் 1 கப்பு தேங்காய்க்கு. அப்போ நமக்கு 3 கப்பு தேங்காய் பால் வந்திருக்கும். நான் சொல்கிற அளவுகளோடு செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் புட்டிங்க. அதனால தான் நான் அளவோடு சொல்கிறேன். இப்போ 3 கப்பு பால்லேருந்து 1 கப்பு பால் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேங்காய் புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்புக்கு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். 1 2 இப்போ போடுறது சேர்த்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாமே எல்லார் வீட்லேயுமே உள்ள பொருள் தான். தேங்காய் பால், கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை 3மே எல்லாம் வீட்டில் உள்ள பொருள் வச்சு செய்யக்கூடியது தான் இது. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரை போட்டு இந்த தேங்காய் பாலில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நான் கட்டி இருந்தால் புட்டிங் சரியாக வராது, திப்பியாக இருக்கும். இப்போ நான் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். மீதி 2 கப்பு பால் அந்த கண்ணாடி பவுலில் இருக்குது. இது கார்ன்ஃப்ளவர் கரைச்ச மாவு. இப்போ நம்ம புட்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேங்காய் பால் எடுத்தோம்னா 5 நிமிஷம் தான் அந்த புட்டிங் செய்ய. உங்களுக்கு டைம் ஈஸியாக செய்யக்கூடிய பொருள். பிகினர்ஸ் கூட செய்யலாம். எல்லாருமே செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 2 கப்பு பால் இருந்துச்சுல அந்த பாலை வானொலி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் சேர்த்துக்கிறோம். அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். இப்போ அதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை போடுறேன். 1 கப்பு தேங்காய் எடுத்தோம்ல அந்த அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கு. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணால் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் ரொம்ப கொதிச்சதுன்னா. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விடுறேன். ஏன்னா அந்த சர்க்கரை பாலில் கரைஞ்சா போதும். அதுக்காக தான் நான் இப்போ கிளறி விடுறேன். இந்த தேங்காய் பால் சூட்டில் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகி சூட்டில் பஃபுல்ஸ் வரும். அந்த சமயத்துலேயே நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா பால் திரிஞ்சிடும். அதனால்
கவனமாக இந்த 5 நிமிஷத்து வேலை தான், கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். கரைச்சி சூடு வந்து பப்புள்ஸ் வரும் காமிக்கிறேன். அந்த சமயத்தில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். கலக்கிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம்தான். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ பஃபுல்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்கள். நுர தெரியுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் இப்போ தான் நுர வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சோம்ல, அந்த கார்ன்ஃப்ளவரை எல்லாம் ஒரு கலக்கிட்டு போடுங்க, ஏன்னா அடியில் தங்கியிருக்கும். இப்போ போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு வேகமாக வந்து கைவிடாமல் ஏன்னா உடனே சீட்டில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கெட்டியாயிடும். இப்போ கிளற ஆரம்பிக்க வேண்டியது தான். கொஞ்சம் விடாமல் கிளறுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் வந்து அடுப்பில் வச்சா உடனே கெட்டியாயிடும், கஞ்சி பதத்துக்கு வந்துடும். கூழ் பசன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சீக்கிரம் வந்து கெட்டியாயிடும். இப்போ வந்து கிளறிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இப்போயே கட்டி வர ஆரம்பிக்குது. இதுதான் கார்ன்ஃப்ளவரோட இது. கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கிளறி விட மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ கட்டியாக இருக்கிறது இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கைவிடாமல் கிளறணும். கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ மாவு வந்து கெட்டியாக உள்ள மாவுலாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மாவாயிடும், கார்ன்ஃப்ளவர் மாவு. இதே முன்னாடியே நம்ம சர்க்கரை போட்டுட்டோம். சர்க்கரை, தேங்காய், கார்ன்ஃப்ளவர் 3 பொருள் தான் இந்த புட்டிங்க்கு தேவைப்படும். மாவு கிளறிக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா மாவு ஒன்று திரண்டு நல்லா வந்து இந்த பக்குவத்துக்கு வரணும். இப்போ ஊற்றுனா தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிட்டு புட்டிங். இந்த சூட்டோடையே நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துடணும், இல்லாட்டினா அந்த பாத்திரத்துலேயே கெட்டியாக போயிடும். இப்போ இந்த கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை வந்து அந்த புட்டிங் செய்யணும். ஒரு கண்ணாடி பவுல், தேங்காய் பால் வச்ச கண்ணாடி பவுல் இருக்குது, அதிலே சேர்த்துக்கிறேன். இப்படி மடிப்பாக விழுது பாருங்கள். இதுதான் வந்து தேங்காய் புட்டிங்க்காக உள்ள சரியான பக்குவம். இது இந்த சூட்டோடையே சேர்த்துட்டோம் நம்ம. இப்போ அவ்வளோதான், தேங்காய் புட்டிங் ரெடி ஆகிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுக்க வேண்டியது தான். சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கேன். சூடு ஆறின பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா புட்டிங் ரெடி ஆகிட்டு. இதுதான் கோகோனட் புட்டிங். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டலை பாருங்கள். நான் தலைன்னு ஆடுது பாருங்கள். நல்லா புட்டிங் செட் ஆகிட்டு இது ஆட்டி எடுத்தால் ஒட்டாமல் ஆடி வருது பாருங்கள். இதுதான் சரியாக வந்திருக்கு புட்டிங். இது கார்ன்ஃப்ளவர் நிறையா போட்டால் கெட்டியாக ஒட்டிக்கும். கரெக்டான பதத்தில் போட்டோன்னா நல்லா வந்திருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு தலைகீழ திருப்பி தட்டி எடுத்திங்கன்னா புட்டிங் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக கலகலன்னு அழகாக இருக்குது. இதுதான் தேங்காய் புட்டிங். இவ்வளோ ரவுண்டாக வந்து கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேங்காய் பால், சர்க்கரை தான். வீட்டில் உள்ள 3 பொருளை வச்சு 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டோம். இப்போ இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். சாப்பிட்றப்ப வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி வலிக்கிட்டு போகும் வாயிலில். பல்லு இல்லாதவங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்லாம். அந்த தேங்காய் புட்டிங் இவ்வளோ அழகாக ரவுண்டாக ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் கார்ன்ஃப்ளவர் குறைச்சி போட்டிங்கன்னா நீத்து போயிடும், நிறையா போட்டால் கட்டியாக போயிடும். கரெக்டான அளவு. ஒரு கப்பு தேங்காய்க்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலங்க. நீங்கள் கூட்டும் போது கூட்டிக்கோங்க, குறைக்கிறப்ப குறைச்சிக்கோங்க. இப்போ அழகுக்காக என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தது, அது மேலே அழகாக டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். ஒயிட்டாக இருக்குன்னு. உங்கள்கிட்ட உள்ள இனிப்பு ஸ்ட்ராபெரி இதெல்லாம் கூட வைக்கலாம், திராட்சை பழம் வைக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். நான் என்கிட்ட உள்ள டூட்டி ஃப்ரூட்டி வச்சு சும்மா டெக்கரேஷன் அழகுக்காக பண்ணியிருக்கேன். இந்த புட்டிங் வந்து நீங்களே நான் ஸ்பூனில் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஒரு அழகாக வருதுன்னு. இது நீ கத்தியை வச்சு துண்டாக வெட்டிக்கலாம். நான் இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கேன்னா நான் வந்து ஸ்பூனில் வெட்டி நான் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்படி கரண்டில் இருக்கிறப்ப இப்படி வெண்ணெய் மாதிரி இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதை தான் வந்து கோகோனட் புட்டிங். இவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ நல்லா ருசியாக நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப இனிப்பு எல்லாம் ரொம்ப கரெக்டாக பக்குவமாக இருக்குது. இதே அளவில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.